அல்டிமேட் ஸ்டோர்ஸ் சரவணா செல்வரத்தினம், சென்னை, மதுரை மற்றும் திருநெல்வேலி. தமிழக சட்டமன்ற தேர்தலில் யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காத நிலையில அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கும் என்பது தொடர்பான தகவல்களை தர நம்மோடு இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். தாயுமானவன், வணக்கம். உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க. தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியான நிலையில் யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழல் என்பது இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் தான் தேர்தல் வரலாற்றில் 59 ஆண்டுகளுக்கு பிறகு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தனிப்பெரும் கட்சியாக விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் உருவெடுத்திருக்கிறது. 108 இடங்களை கைப்பற்றிருக்கக்கூடிய ஒரு சூழலில் பெரும்பான்மைக்கான 10 இடங்கள் என்பது இல்லாததால் தொடர்ந்து ஆட்சி அமைப்பதில் பல்வேறு சிக்கல்களும் சவால்களும் தவேகாவிற்கு ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு கூடுதலாக 2 வார கால அவகாசத்தை வழங்குமாறு தமிழக ஆளுநருக்கு தவேகா தலைவர் விஜய் மின்னஞ்சல் அனுப்பியிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் தமிழக பொறுப்பு ஆளுநர் இன்று தமிழகம் வர இருக்கிறார். வரக்கூடிய அவர் அடுத்து புதிதாக அமையப்பெற இருக்கக்கூடிய அமைச்சரவை மற்றும் முதலமைச்சர் குறித்தும் அதன் பிறகாக அதற்கான பணிகள் குறித்தும் நிர்வாக ரீதியிலான பல்வேறு ஆலோசனைகளை ஆளுநர் மாளிகையில் ஈடுபடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில தான் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகளோடு திரைமறைவுல பேச்சுவார்த்தையை தவேகா தரப்புல துவங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக தேர்தல் முடிவுகளை பொறுத்தமட்டில் தனிப்பெரும் கட்சியாக தவேகா 108 இடங்களை கைப்பற்றிருக்கிறாங்க. திமுக 59 இடங்களிலும், அதிமுக 47 இடங்களிலும், திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய காங்கிரஸ் 5 இடங்களிலும், அதிமுக கூட்டணியில் அங்கம் வைக்கக்கூடிய பாமக 4 இடங்களிலும், இவை தவிர 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தலா 2 இடங்களிலும், IUML 2 இடங்களிலும், விசிக 2 இடங்களிலும், பாஜக, தேமுதிக மற்றும் அமமுக ஆகியோர் தலா 1 இடங்களிலும் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இப்படிப்பட்ட நிலையில தொடர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான அந்த கூடுதலான 10 ஆதரவு எம்எல்ஏக்கள் தேவைப்படக்கூடிய நிலையில தவேகா தரப்புல காங்கிரஸ் மற்றும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல்கள் இருக்கின்றன. இவை தவிர்த்து பாமகவிடமும் பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சம்பந்தப்பட்ட இந்த கட்சிகள் ஆதரவு அளிக்கக்கூடிய பட்சத்தில் தவேகா ஆட்சியை அமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சராக விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆட்சி அமைப்பதற்கான உரிமையையும் ஆளுநரிடம் விஜய் அவர்கள் கோருவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அல்டிமேட் ஸ்டோர்ஸ் சரவணா செல்வரத்தினம், சென்னை, மதுரை மற்றும் திருநெல்வேலி.